மாயையை பெறுதல். எல்லா வகையான உடல் நிலைகளையும் குணப்படுத்துவது இந்த வேலையை செய்வதன் மிகவும் ஈர்க்கக்கூடிய நன்மையாக இருக்கலாம். ஆனால் அது மட்டும் அல்ல. இந்த புத்தகமும் மாயத்தை பற்றியது என்பதால் குணப்படுத்துவதைப் போலவே மாற்றத்தை ஏற்படுத்தும், ஆனால் ஆழமான மற்றும் மாறுபட்ட மட்டத்தில் செயல்படும் ஒரு யதார்த்த உலகத்திற்கு உங்கள் மனதை திறக்க விரும்புகிறேன். அமானுஷ்யமாக மாறுவது என்பது உங்களை பற்றியும் இந்த உலகில் நீங்கள் யார் என்பதையும் மற்ற உலகங்களிலும் அதிக விழிப்புணர்வை ஏற்றுக்கொள்வதையும் உள்ளடக்கியது. நான் என்ன சொல்கிறேன் என்பதை சரியாக விளக்கவும், உங்களுக்கும் என்ன சாத்தியம் என்பதை காட்டவும் எனது சொந்த வாழ்க்கையிலிருந்து இதை பற்றிய சில கதைகளை பகிர்ந்து கொள்கிறேன். பசிபிக் வடமேற்கில் ஒரு மழைக்கால குளிர்கால மாலை பொழுதில் மிக நீண்ட நாளுக்கு பிறகு நான் என் சோபாவில் அமர்ந்திருந்தபோது என் ஜன்னலுக்கு வெளியே உள்ள உயரமான தேவதாரு மரங்களின் கிளைகள் அவற்றின் விதானங்கள் வழியாக காற்றின் வேகத்தை வடிகட்டுவதை கேட்டேன். என் குழந்தைகள் படுக்கையில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தனர். கடைசியில் எனக்கு ஒரு கணம் எனக்கு நானே இருந்தேன். நான் சௌகரியமாகி அடுத்த நாள் சாதிக்க தேவையான அனைத்து விஷயங்களையும் மறுபரிசீலனை செய்யத் தொடங்கினேன். நான் என் மனப்பட்டியலை தயாரிக்கும் நேரத்தில் நான் மிகவும் சோர்வாக இருந்தேன். அதனால் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்திருந்தேன். என் மனம் காலியாக இருந்தது. நெருப்பிடத்தின் தீப்பிழம்புகளிலிருந்து வரும் நிழல்கள் சுவர்களில் மினுமினுத்து நடனமாடுவதை பார்த்தபோது நான் டிரான்ஸ் நிலைக்கு செல்ல ஆரம்பித்தேன். என் உடல் சோர்வாக இருந்தது, ஆனால் என் மனம் தெளிவாக இருந்தது. நான் இனி யோசிக்கவோ பகுப்பாய்வு செய்யவோ இல்லை. நான் வெறுமனே விண்வெளியை வெறித்து பார்த்து கொண்டிருந்தேன். தற்போதைய தருணத்தில் இருந்தேன். என் உடல் மேலும் மேலும் தளர்ந்ததால் மெதுவாகவும் உணர்வுபூர்வமாகவும் அதை தூங்க அனுமதித்தேன். அதே நேரத்தில் நான் என் மனதை விழிப்புடனும் வைத்திருந்தேன். அறையில் உள்ள எந்த பொருளின் மீதும் என் கவனத்தை சுருக்க விடமாட்டேன். மாறாக என் கவனத்தை திறந்து வைத்திருந்தேன். இது நான் அடிக்கடி என்னுடன் விளையாடும் ஒரு விளையாட்டு. அவ்வப்போது எல்லாம் வரிசையாக இருந்தால் எனக்கு மிகவும் ஆழமான ஆழ்நிலை அனுபவங்கள் கிடைத்ததால் இந்த பயிற்சி எனக்கு பிடித்திருந்தது. விழிப்பு, தூக்கம் மற்றும் சாதாரண கனவுகளுக்கு இடையில் எங்காவது ஒரு கதவு திறந்தது போல் இருந்தது. நான் மிகவும் தெளிவான மாய தருணத்தில் நழுவினேன். எதையும் எதிர்பார்க்காமல் திறந்தே இருக்க வேண்டும் என்று எனக்கு நினைவூட்டி கொண்டேன். அவசரப்படாமல் அல்லது விரக்தியடையாமல் அல்லது ஏதாவது நடக்க முயற்சிக்காமல் மெதுவாக அந்த வேறொரு உலகத்திற்குள் நழுவுவதற்கு நிறைய பொறுமை தேவைப்பட்டது. அன்று பீனியல் சுரப்பி பற்றி ஒரு கட்டுரை எழுதி முடித்தேன். இந்த சிறிய ரசவாத மையம் அதன் ஸ்லீவ் வரை இருக்கும் மேல்டோனின் அனைத்து மாயாஜால வழித்தோன்றல்களையும் ஆராய்ச்சி செய்வதில் பல மாதங்கள் செலவிட்ட பிறகு அறிவியல் உலகத்தையும் ஆவி உலகத்தையும் இணைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தேன். பல வாரங்களாக பெரும்பாலான பண்டைய கலாச்சாரங்கள் எவ்வாறு வெளிப்படுத்துவது என்பது அறிந்திருந்த மாய அனுபவங்களான பூர்வீக அமெரிக்க ஷாமனிக் தரிசனங்கள், சமாதியின் இந்த அனுபவம் மற்றும் மாற்றப்பட்ட உணர்வு நிலைகளை உள்ளடக்கிய பிற ஒத்த சடங்குகள் போன்றவற்றுடன் பினியல் வளர்சிதை மாற்றங்களின் சாத்தியமான தொடர்பை பற்றி என் முழு மனமும் சிந்தித்துக் கொண்டிருந்தது. பல ஆண்டுகளாக தளர்வாக இருந்த சில கருத்துக்கள் திடீரென்று எனக்கு பயன்பட்டன, மேலும் எனது கண்டுபிடிப்புகள் என்னை மேலும் முழுமையடைய செய்தன. இடம் மற்றும் நேரத்தின் உயர் பரிமாணங்களுக்கான பாலத்தை புரிந்துகொள்வதில் நான் ஒரு படி நெருக்கமாக இருப்பதாக நினைத்தேன். நான் கற்றுக்கொண்ட அனைத்து தகவல்களும் மனிதர்களுக்கு என்ன சாத்தியம் என்பது பற்றிய ஆழமான விழிப்புணர்வுக்கு என்னை தூண்டின. ஆனாலும் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருந்தேன். என் தலையில் பினியல் சுரப்பி இருக்கும் இடத்திற்கு என் விழிப்புணர்வை நகர்த்தும் அளவுக்கு ஆர்வம். சுரப்பியிடம் பேசும்போது, எப்படியும் நீ எங்கே இருக்கிறாய் என்று நான் சாதாரணமாக நினைத்தேன். என் மூளையில் பினியல் சுரப்பி ஆக்கிரமித்துள்ள இடத்தில் நான் என் கவனத்தை செலுத்தியபோது, நான் கருமையில் மூழ்கிக் கொண்டிருந்தபோது திடீரென்று எங்கிருந்தோ என் பினியல் சுரப்பியின் ஒரு தெளிவான பிம்பம் என் மனதில் ஒரு முப்பரிமாண வட்டக் குமிழியாக தோன்றியது. அதன் வாய் ஒரு பிடிப்பில் அகலமாக திறந்திருந்தது. அது ஒரு வெள்ளை பால் போன்ற பொருளை வெளியிட்டது. ஹாலோகிராபிக் பிம்பத்தின் தீவிரத்தால் நான் அதிர்ச்சியடைந்தேன். ஆனால் நான் தூண்டப்படவோ அல்லது எதிர்வினையாற்றவோ மிகவும் நிதானமாக இருந்தேன். அதனால் நான் சரணடைந்து கவனித்தேன். அது மிகவும் உண்மையானது.
எனக்கு முன்னால் நான் பார்ப்பது என்னுடைய சொந்த சிறிய பிணியல் சுரப்பி என்பதை நான் அறிவேன். அடுத்த நொடியில் ஒரு பெரிய கடிகாரம் எனக்கு முன்னால் தோன்றியது. அது ஒரு சங்கிலியுடன் கூடிய பழைய பாணியிலான பாக்கெட் கடிகாரங்களில் ஒன்றாகும். மேலும் பார்வை நம்ப முடியாத அளவிற்கு தெளிவாக இருந்தது. நான் கடிகாரத்தில் கவனம் செலுத்திய தருணத்தில் எனக்கு மிக தெளிவான தகவல் கிடைத்தது. திடீரென்று நான் நம்பிய நேரியல் நேரம் ஒரு திட்டவட்டமான கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்துடன் உலகம் உண்மையில் செயல்படும் விதம் அல்ல என்பதை உணர்ந்தேன். மாறாக எல்லாம் உண்மையில் ஒரு நித்திய நிகழ்கால தருணத்தில் நடக்கிறது என்பதை நான் புரிந்துகொண்டேன். இந்த எல்லையற்ற நேரத்தில் எல்லையற்ற இடங்கள், பரிமாணங்கள் அல்லது அனுபவிக்கக்கூடிய யதார்த்தங்கள் உள்ளன. ஒரே ஒரு நித்திய தருணம் மட்டுமே நடந்தால் இந்த அவதாரத்தில் நமக்கு கடந்த காலம் இருக்காது, கடந்த கால வாழ்க்கையும் இருக்காது என்பது அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஆனால் முடிவில்லாத எண்ணிக்கையிலான பிரேம்களை கொண்ட ஒரு பழங்கால திரைப்படத்தை பார்ப்பது போல ஒவ்வொரு கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் என்னால் பார்க்க முடிந்தது. பிரேம்கள் ஒற்றை தருணங்களை குறிக்கவில்லை, ஆனால் சாரக்கட்டுகளாக இருந்த வரம்பற்ற சாத்தியக்கூறுகளின் ஜன்னல்களை குறிக்கின்றன. மேலும் அவை எல்லா திசைகளிலும் என்றென்றும் சென்றன. இது எதிரெதிர் இரண்டு கண்ணாடிகளை பார்த்து இரு திசைகளிலும் பிரதிபலிக்கும் எல்லையற்ற இடங்கள் அல்லது பரிமாணங்களை காண்பது போன்றது. ஆனால் நான் என்ன பார்க்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள, அந்த எல்லையற்ற பரிமாணங்கள் உங்களுக்கு மேலேயும் கீழேயும், உங்களுக்கு முன்னும் பின்னும், உங்கள் இடது மற்றும் வலதுபுறமும் இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். அந்த வரம்பற்ற சாத்தியக்கூறுகள் ஒவ்வொன்றும் ஏற்கனவே இருந்தன. இந்த சாத்தியக்கூறுகளில் ஏதேனும் ஒன்றில் என் கவனத்தை செலுத்துவதன் மூலம் நான் உண்மையில் அந்த யதார்த்தத்தை அனுபவிப்பேன் என்பதை நான் அறிந்தேன். நான் எதிலிருந்தும் பிரிக்கப்படவில்லை என்பதையும் உணர்ந்தேன். எல்லாவற்றுடனும் அனைவருடனும் ஒவ்வொரு இடத்துடனும் ஒவ்வொரு முறையும் ஒற்றுமையை உணர்ந்தேன். என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த மிகவும் பழக்கமான அறிமுகமில்லாத உணர்வு என்று மட்டுமே இதை விவரிக்க முடியும். எனக்கு காட்டப்படுவதை நான் விரைவில் புரிந்து கொண்டது போல, பீனியல் சுரப்பி ஒரு பரிமாண கடிகாரமாக செயல்படுகிறது. அது செயல்படுத்தப்படும்போது நாம் எந்த நேரத்திலும் இணைக்க முடியும். பீனியல் சுரப்பியின் கைகள் முன்னோக்கி அல்லது பின்னோக்கி நகர்வதை கண்டபோது, ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு அமைக்கப்பட்ட கால இயந்திரத்தைப் போலவே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அனுபவிக்க ஒரு யதார்த்தம் அல்லது பரிமாணமும் உள்ளது என்பதை நான் புரிந்துகொண்டேன். இந்த அற்புதமான பார்வை ஒரு அண்ட ஆண்டெனாவைப் போல, பீனியல் சுரப்பி நமது உடல் புலன்களுக்கு அப்பாற்பட்ட தகவல்களை இசைத்து நித்திய தருணத்தில் ஏற்கனவே இருக்கும் பிற யதார்த்தங்களுடன் நம்மை இணைக்கும் திறனை கொண்டுள்ளது என்பதை காட்டியது. எனக்கு கிடைத்த தகவல்களின் பதிவிறக்கம் வரம்பற்றதாக தோன்றினாலும் இந்த அனுபவத்தின் அளவை முழுமையாக விவரிக்கக்கூடிய வார்த்தைகள் எதுவும் இல்லை.